இந்த போர்ச்சுகீயர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வியாபாரத்திற்காக வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய செல்வங்களை சுரண்டி தங்களுடைய நாட்டுகளுக்கு கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குட்டியலையும் குட்டியலையை சார்ந்த அந்த படை வீரர்களும் போர்ச்சுகீயர் கப்பல்களை இரவில் கடலிலேயே மூழ்கி பயணம் செய்து அந்த கப்பல்களில் மிகப்பெரிய ஓட்டைகளை ஏற்படுத்தி தன் நாட்டு மக்களுக்கு எதிராகவே தன் நாட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய சூழ்ச்சியை போர்ச்சுகீய அரசு செய்த பொழுது குஞ்சாலி அவர்கள் மிக 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 வேதனை அடைகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு செல்வங்களை கொள்ளையடித்து செல்ல முடியும் என்று போர்ச்சுகீய மன்னர் திட்டம் தீட்டி பல்வேறு திறமை மிக்க கவர்னர்களை கள்ளிக்கோட்டைக்கு கவர்னராக நியமிக்கின்றார். இப்படி உயிர் தியாகம் செய்திருக்கிறாரே இந்த குஞ்சாலி அவர்கள், இவரோடு இந்த சுதந்திர தியாகம் முடிந்து விட்டதா என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த வீரர் இன்றைக்கு வரலாற்று பக்கங்களில் மெல்ல மெல்ல மறைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மிக மிக முக்கியமானது. செய்தியும் சிந்தனையும். இந்தியா சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 74வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வீரர்களின் வரலாற்றுகளை புரட்டி பார்ப்பது இந்தியர்களின் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. எவ்வளவோ வீரர்கள் போராடி இருந்தாலும் குறிப்பிட்ட சில வீரர்களின் தியாகங்களும் வீரங்களும் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வீரரான குஞ்சாலி மரக்காயர் அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குஞ்சாலி மரக்காயர் அவருடைய தியாகம் என்பதும் அவருடைய போர் அணுகுமுறை என்பதும் அவர் போர் செய்த அந்த யுக்திகள் என்பதும் வரலாற்றில் மிக மிக கவனிக்கப்படத்தக்க ஒரு போற்றுதலுக்குரிய இடமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், குஞ்சாலி அவர்கள் தரையில் நின்று போர்ச்சுகீயர்களை எதிர்க்கவில்லை. அவர் எப்படிப்பட்ட போரை புரிந்தார் என்றால், கடற்படையாய் ஒரு வீரமிக்கவராக, கடற்படையின் போர் தந்திரங்களை தெரிந்தவராக குஞ்சாலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கேரளாவை சமுத்திரி என்கின்ற மன்னர் ஆண்டு வருகிறார். அந்த சமுத்திரி மன்னர்களின் கடற்படையின் தளபதியாக இந்த குஞ்சாலி இருந்து வருகிறார். அன்றைக்கு போர்ச்சுகீயர்கள் கடல் வழியாக கப்பல் மூலம் வணிகத்தை இந்தியாவில் செய்வதற்கு வருகிறார்கள். வணிகம் செய்ய வந்த போர்ச்சுகீயர்கள் மெல்ல மெல்ல நாட்டை ஆள துடிக்கிறார்கள். அப்பொழுது நாட்டில் உள் வணிகம் செய்து கொண்டிருந்த மக்கள், பெரும் வணிகர்கள் எல்லாம் தங்களுடைய வணிகம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தொழிலாளர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்ய வந்த போர்ச்சுகீயர்கள் ஆட்சி செய்து இந்திய மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். அப்போதுதான் கொதித்தெழுகிறார் இந்த குஞ்சாலி அவர்கள். தன்னுடைய மன்னர் இடத்தில் போய் சொல்கிறார், மன்னரே, இவரை எதிர்த்து நாம் போர் செய்ய வேண்டும். இந்த போர்ச்சுகீயர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வியாபாரத்திற்காக வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய செல்வங்களை சுரண்டி தங்களுடைய நாட்டுகளுக்கு கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அடியோடு புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால், அந்நியர்களை ஓட ஓட நாம் விரட்டவில்லை என்று சொன்னால், நம்முடைய நாட்டின் செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்படும். நம்முடைய நாட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் அடிமைத்தனமாக நடத்தப்படுவார்கள் என்று சமுத்திரி மன்னரிடத்தில் போய் குஞ்சாலி அவர்கள் சொல்கிறார்கள். சற்று தயங்கிய அந்த மன்னர் குஞ்சாலி அவர்களின் அந்த வீரத்தையும் அவருடைய அந்த பேச்சு திறமையும் பார்த்து ஒரு தனி சுதந்திர படையை உருவாக்குவதற்கு அவருக்கு அனுமதியை வழங்குகிறார். அதன் பிறகு குஞ்சாலி அவர்கள் ஒரு சுதந்திர படையை உருவாக்குகிறார். தன்னிடம் இருந்த தோணிகள், படகுகள், கலன்களை எல்லாம், பழைய கப்பல்கள் எல்லாம் புதுப்பித்து போர்ச்சுகீயர்களுக்கு எதிராக வணிகம் செய்வதற்கும் போர்ச்சுகீயர்களை எதிர்த்து போராடக்கூடிய கப்பல் படையையும் குஞ்சாலி அவர்கள் உருவாக்குகிறார்கள். குஞ்சாலி அவர்களிடத்தில் மிகப்பெரிய திறமை மிக்க போர் வீரர்கள் அவருடைய படையில் அங்கமேற்றார்கள், பங்கேற்றார்கள். அதில் ஒருவர் தான் குட்டியலி என்கின்ற ஒரு போர் வீரர். இவர் மிகவும் தந்திரமாகவும் சாதுர்த்தியமாகவும் போர் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். போர்ச்சுகீயருடைய கப்பல்கள் எவ்வளவு தூரத்தில்
கடற்கரையிலிருந்து நின்றாலும் சரி, இரவு நேரங்களில் கடலில் மூழ்கி இந்த குட்டியலையும் குட்டியலையை சார்ந்த அந்த படை வீரர்களும் போர்ச்சுகீயர் கப்பல்களை இரவு நேரத்தில் கடந்து சென்று இரவில் கடலிலேயே மூழ்கி பயணம் செய்து அந்த கப்பல்களில் மிகப்பெரிய ஓட்டைகளை ஏற்படுத்தி இரவோடு இரவாக அந்த கப்பல்களையே முழுகடிக்கக்கூடிய வகையில் மிக சாதுர்த்தியமாக போர் தந்திரம் செய்யக்கூடியவர்களாக இந்த குட்டியலி குஞ்சாலி படையில் இருந்த இந்த குட்டியலி போன்றவர்கள் இருந்தார்கள். எப்படி கப்பல் முழுகடிக்கப்படுகிறது, எப்படி கப்பல் மாயமாகிறது என்பதையெல்லாம் தெரியாமல் போர்ச்சுகீயர்கள் திணறி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தெரிகிறது குஞ்சாலி நம்முடைய படையை எதிர்க்கக்கூடியவராகவும் நம்முடைய படையை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போர் தந்திரத்தை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். நாம் கள்ளிக்கோட்டையில் ஆட்சி புரிய முடியாது என்று போர்ச்சுகீயர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது ஆட்சி செய்ய வந்த மன்னன் என்ன நினைக்கின்றான்? எப்படியாவது கள்ளிக்கோட்டையை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை நாம் பிடித்து விட்டோம் என்று சொன்னால், அந்த நாட்டை நாம் அடிமைப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வணிகம் என்பது மிக பெரிய அளவில் விரிவடையும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு செல்வங்களை கொள்ளையடித்து செல்ல முடியும் என்று போர்ச்சுகீய மன்னர் திட்டம் தீட்டி பல்வேறு திறமைமிக்க கவர்னர்களை கள்ளிக்கோட்டைக்கு கவர்னராக நியமிக்கின்றார். ஆனால் குஞ்சாலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிக திறமையாக அவர்களை எதிர்ப்பதற்கு பல்வேறு வகையில் பெரும் செல்வங்களை அவருடைய செல்வங்களை செலவழித்து பெரும் படையை திரட்டுகின்றார். சுமார் 200க்கும் மேற்பட்ட கப்பல்களை கட்டுகின்றார். போர்ச்சுகீயர்களை கடுமையாக எதிர்க்கிறார். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு மிக சாதுர்த்தியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அத்தனை போர் வல்லமைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவோ பெரிய வெற்றிகளை பெற்ற போர்ச்சுகீயர்கள் குஞ்சாலி அவர்களை எதிர்க்க முடியாமல், கள்ளிக்கோட்டையை பிடிக்க முடியாமல் பல மாதங்கள் திணறி கப்பலிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகின்றார். இப்படி மிக சாதுர்த்தியமாகவும் மிக திறமையாகவும் போர்ச்சுகீய கப்பல்களை போர்ச்சுகீய படைகளை விரட்டி அடிக்கக்கூடிய பணியை குஞ்சாலி அவர்கள் செய்தார்கள். அந்த போர்ச்சுகல் கவர்னர் என்ன செய்கிறார்? இந்த நாட்டிற்குள் நாம் படையெடுத்து எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று சொல்லி மிக பெரிய அளவில் கப்பல் படையை திரட்டி கொண்டு கள்ளிக்கோட்டை துறைமுகத்தில் நிறுத்திவிட்டு ஊருக்குள் வருகிறார். ஊருக்குள் வரும் பொழுது மிக மறைமுகமாக தாக்குதலை குஞ்சாலி படை வீரர்கள் அவர் அந்த படையை நோக்கி தாக்குதலை நடத்துகிறார்கள். 4 புறங்களிலிருந்து அம்புகள் ஏயப்படுகிறது. பொதுமக்கள் சுதந்திர வேட்கை அடைந்து அந்நியரை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போர்ச்சுகீயர்களிடத்தில் இருந்த அந்த துப்பாக்கிகளும் பீரங்கி குண்டுகளும் அங்கிருந்த மக்களை பதம் பார்க்கிறது. பள்ளிவாசல்கள் இடித்து நொறுக்கப்படுகின்றன. இஸ்லாமியர்கள் வெகுண்டு எழுந்து அந்த போர்ச்சுகீயர்களை விரட்ட விரட்ட ஓடக்கூடிய அளவிற்கு மிக கடுமையாக அவர்களை எதிர்க்கிறார்கள். குஞ்சாலி படை வீரர்களும் அந்த போர்ச்சுகீய வீரர்களை மிக கடுமையாக எதிர்த்து போராடுகிறார்கள். எவ்வளவோ வெற்றியை பெற்ற அந்த போர்ச்சுகீய மன்னர்கள் கவர்னர்கள் கள்ளிக்கோட்டையில் நுழைய முடியாமல் பின்வாங்கி சென்று கோவாவிற்கு என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய படையெடுப்பை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், குஞ்சாலி அவர்கள் எந்த அளவிற்கு போர்ச்சுகீயர்கள் விரட்டக்கூடிய அளவிற்கு தங்களுடைய படை வல்லமையையும் தங்கள் கப்பல் படை வீரர்களின் வீரத்தையும் அவர் உருவாக்கி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குஞ்சாலி அவர்களை எப்படியாவது ஒழித்தால் மட்டும்தான் கள்ளிக்கோட்டையை தன்னுடைய வசப்படுத்த முடியும் என நினைத்த அந்த போர்ச்சுகீய மன்னன் என்ன செய்கின்றான்? மிக சாதுர்த்தியமாக அந்த சமுத்திரி மன்னனிடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சமையல் வேலைக்காரனை பிடித்து சூழ்ச்சி செய்து அவர் மூலம் அந்த மன்னருக்கு விஷம் கொடுத்து அவரை கொலை செய்ய வைக்கின்றான். குஞ்சாலி அவர்கள் திடுக்கிட்டு போகிறார்கள். தனக்கு பல்வேறு வகையில் உதவி செய்தவர், பல்வேறு வகையில் போர் தந்திரங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த மன்னர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார், சூழ்ச்சியின் காரணமாக கொல்லப்பட்டார் என்பதை அறிந்து திகைத்து போன குஞ்சாலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்து பொறுப்பேற்ற அந்த இரண்டாம் சமுத்திரி மன்னனிடத்தில் போர்ச்சுகீயை எதிர்ப்பதற்கு நாம் ஒன்று திரண்ட வேண்டும், நம்முடைய படைபலத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், போர் தந்திரங்களை திறமையாக நடத்தி அவர்களை நாட்டை விட்டே விரட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய தந்திரங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த மன்னனிடத்தில் சொல்ல பொழுது அந்த இரண்டாம் சமுத்திரி மன்னன் என்ன செய்கின்றான்? போர்ச்சுகீய கவர்னர்களுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு
அந்த போர்ச்சுகிய அரசு தன்னுடைய நாட்டில் அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை அமைப்பதற்கும் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கும் கப்பல்கள் கட்டுவதற்கும் அனைத்து வேலைகளையும் இரண்டாம் சமுத்திரி மன்னன் செய்து கொடுக்கிறான். அதிர்ந்து போகிறார் குஞ்சாலி மரக்காயர். என்ன செய்கிறார்? இனி இந்த மன்னரை நம்பி பயனில்லை, நாம் எப்படியாவது மக்களை பெருமளவில் திரட்டி கப்பல்களை அதிக அளவு செய்து அதிக அளவு ஆயுதங்களை திரட்டி இந்த போர்ச்சுகீயர்களை விரட்ட வேண்டும் என சில காலம் மிக தந்திரமாக மிக மறைமுகமாக இருந்து பெரும் படையை அவர்கள் திரட்டுகிறார்கள். படையை திரட்டியதன் விளைவாக கொழும்பிலும் தூத்துக்குடி துறைமுகத்திலும் போர்ச்சுகீய கப்பல்களை மறைமுகமாக தாக்கி பல நூறு கப்பல்களை கடலில் முழுகடித்த பெருமை குஞ்சாலி மரக்காயருக்கும் அவருடைய படையில் இருந்த வீரர்களுக்கும் உண்டு என்று சொன்னால் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் இந்த குஞ்சாலி மரக்காயர். என்ன காரணம் என்று சொன்னால், தரைவழியில் போர் செய்வது என்பது இயல்பானதுங்க, அதில் வெற்றி பெறுவது என்பதும் மிக இயல்பானது. ஆனால் கப்பலில் ஒரு நாட்டோடு இன்னொரு நாட்டோடு மோதும் பொழுது நம்முடைய கப்பல் படை என்பது அதற்கு ஈடான வகையில் திறமைமிக்க இராணுவ வசதிகளையும் இருந்தால் மட்டும்தான், வீரர்களை கொண்டிருந்தால் மட்டும்தான் அவர்களை எதிர்க்க முடியும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த போர்ச்சுகீயர்கள் இதில் கை தேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் குஞ்சாலி மரக்காயர் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு தன்னிடத்தில் இருந்த அத்தனை செல்வங்களையும் இழந்து பெரிய அளவில் கப்பல் படையை உருவாக்கினார்கள். ராணுவ வீரர்களை ஒன்று திரட்டி பல பயிற்சிகளை வழங்கினார்கள். தூத்துக்குடியிலும் கொழும்பிலும் அவர்களை ஓட ஓட விரட்டி அந்த போர்ச்சுகீய கப்பல் படையையே கள்ளிக்கோட்டையின் பக்கம் வர முடியாமல் அவர்கள் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு மாபெரும் மாவீரனாக குஞ்சாலி மரக்காயர் அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த வீரர் இன்றைக்கு வரலாற்று பக்கங்களில் மெல்ல மெல்ல மறைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மிக மிக முக்கியமானது. இவர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எவ்வளவோ தியாகங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் குஞ்சாலி அவர்களின் தியாகங்களை மட்டும் ஒருவர் படித்தார் என்று சொன்னால், இவ்வளவு தியாகங்களே அவர்கள் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு தியாகங்களை செய்து இந்திய நாட்டுக்கு பாடுபட்டிருக்கிறார்களே என படிப்பவர்கள் எல்லாம் வியப்பக்கூடிய அளவிற்கு குஞ்சாலி அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தையும் செல்வத்தை இழந்து தன்னுடைய திறமையினால் மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி போர்ச்சுகீயர்களை ஓட ஓட விரட்டிய ஒரு மாபெரும் வீரனாக குஞ்சாலி அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தூத்துக்குடி துறைமுகத்திலும் கொழும்பு துறைமுகத்திலும் போர்ச்சுகீயர்கள் முதுகெலும்பை உடைத்த குஞ்சாலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூத்துக்குடிக்கும் கீழக்கரைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேதாளையில் அந்த போர்ச்சுகீய கப்பல்களை எதிர்த்து போரிடுகிறார். மிகப்பெரிய அளவிற்கு போர்கள் நடைபெறுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போர்ச்சுகீய வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் முழுகடிக்கப்படுகின்றன. இப்படி ஒரு வீரர்களை நாங்கள் பார்க்கவே இல்லையே, இவருடைய வீரத்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்று போர்ச்சுகீய கவர்னர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி மிக தந்திரமாக போர்ச்சுகீயருடன் மிக கடுமையாக போர் புரிந்தவர் இந்த குஞ்சாலி அவர்கள். எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மக்களில் பலரை மிக வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து அவர்களை தன்வசப்படுத்தி தன் நாட்டு மக்களுக்கு எதிராகவே தன் நாட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய சூழ்ச்சியை போர்ச்சுகீய அரசு செய்த பொழுது குஞ்சாலி அவர்கள் மிக 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 வேதனை அடைகிறார்கள். நம்முடைய மக்களிடத்தில் இந்த சுதந்திர வேட்கை இல்லையே, நம்முடைய நாட்டின் செல்வத்தை சுரண்டி கொண்டு இந்த போர்ச்சுகீய கப்பல்கள் அணிதிரண்டு அந்த நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறதே என்று வேதனைப்பட்டவர்கள் மிக எழுச்சி உரை அந்த மக்களிடத்தில் ஆற்றி தன்னுடைய படை வீரர்களிடத்தில் உற்சாகம் ஊட்டி இந்த போருக்கு அணிவகுத்து செல்கின்றனவே இந்த போர்க்கப்பல்கள், இதை தடுக்க வேண்டும், நம்முடைய செல்வம் நம்முடைய நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கப்பல் படையை திரட்டி கொண்டு அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த போர்ச்சுகீய கப்பல்களை நிறுத்தி மிக கடுமையாக போரிடுகிறார்கள். பல கப்பல்கள் முழுகடிக்கப்படுகின்றன. போர்ச்சுகீய வீரர்கள் வெளியே செல்ல முடியாமல் கப்பலிலே முடங்கி கிடக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. கள்ளிக்கோட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என நினைத்த போர்ச்சுகீயருடைய மன்னனுடைய அந்த கனவு, அந்த கனவை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு குஞ்சாலி அவர்கள் பல்வேறு தடைகளையும்
பல்வேறு போர் தந்திரங்களையும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கையாண்டார்கள். இறுதியில் என்ன செய்தார்? குஞ்சாலியை ஒழித்தால் மட்டும்தான் நாம் இந்த கள்ளிக்கோட்டையை பிடிக்க முடியும் என்கின்ற நிலைக்கு வந்த அந்த போர்ச்சுகீய மன்னன் மிக சாதுரியமாக என்ன செய்கின்றான்? பல்வேறு சூழ்ச்சிகளை கையாளுகின்றான். வேதாளையில் அவர்கள் எதிர்த்து போரிடும் பொழுது இலங்கையிலிருந்து குஞ்சாலி மன்னருடைய அந்த வீரர்களை மிக கடுமையாக தாக்குகின்றார்கள். வேறு வழி இல்லாமல் பல போர்ச்சுகீய வீரர்களின் அந்த பீரங்கி குண்டுகளுக்கு குஞ்சாலி மரக்காயரின் படை வீரர்கள் பலியாகின்றார்கள். என்ன செய்வதென்று திகைத்து போன குஞ்சாலி மரக்காயர் அவர்கள் மெல்ல மெல்ல பின்வாங்கி மறைந்து மீண்டும் ஒரு பெரும் படையை திரட்டி இலங்கையை நோக்கி செல்கிறார்கள். இவர்களை எப்படியாவது நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். இவர்கள் இந்த புறம் வந்தால் அவர்கள் எந்த இடத்தில் கப்பல்களை அதிகமாக நிறுத்துகிறார்களோ அந்த இடத்தில் அவர்களை தாக்கினால் அவர்களுக்கு தேவையான அந்த வெடிமருந்துகளும் பீரங்கிகளும் இவர்களுக்கு சப்ளை ஆகாமல் நிறுத்தப்படும் என்பதை உணர்ந்த குஞ்சாலி மரக்காயர் அவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய போர்ச்சுகீய கப்பல் வீரர்களுடன் மிக கடுமையான தாக்குதலை நடத்துகிறார்கள். கப்பல்கள் முழுகடிக்கப்படுகின்றன. திக்கி திணறி போகின்றான் அந்த போர்ச்சுகீய கவர்னர். இறுதியில் என்ன ஆகிறது? தன்னுடைய வீரர்களை அழைத்து வந்த குஞ்சாலி அவர்கள் எவ்வளவு உயிர் தியாகம் செய்தாலும் சரி, இறுதி வரை போர்ச்சுகீயருக்கு எதிராக நாம் போர் புரிய வேண்டும், நம்முடைய உயிர் தியாகம் செய்தாவது இந்த நாட்டின் செல்வத்தையும் இந்த நாட்டின் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுடன் இருந்து தன்னுடைய படை வீரர்களோடு இருந்து இறுதி வரை அந்த நாட்டை போர்ச்சுகீயருக்கு எதிராக குஞ்சாலி அவர்கள் போர் புரிகிறார்கள். இறுதியில் போர் மரணிக்கிறார். இப்படி உயிர் தியாகம் செய்திருக்கிறாரே இந்த குஞ்சாலி அவர்கள், இவரோடு இந்த சுதந்திர தியாகம் முடிந்து விட்டதா என்று சொன்னால், இவர் படையில் இருந்த பல்வேறு வீரர்கள் இரண்டாம் குஞ்சாலி மரக்காயர் என்றும் மூன்றாவது குஞ்சாலி மரக்காயர் என்றும் இப்படி பல வீரர்களை உருவாக்கிய பெருமை இந்த குஞ்சாலி அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால், இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மிக மிக முக்கியம் வாய்ந்தது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமியர்களின் தியாகங்களை மறைக்க வேண்டும் என்று நினைத்தால் வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகள் இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் எந்த அளவில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய படை திறமையை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு சாதுரியமாக போர் புரிந்திருக்கிறார்கள் என்பதை குஞ்சாலி அவர்களின் வரலாற்றை படித்தோம் என்று சொன்னாலே நமக்கு பல்வேறு உண்மைகள் விளங்க வரும். எனவே நடுநிலையான சமுதாய மக்களே, நீங்கள் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் செல்வங்களை இந்த நாட்டிற்காக செலவழித்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபுறம் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால், இந்த சுதந்திர தினத்தில் இவர்களுடைய பங்கு மிக மிக அரியது என்பதை நீங்கள் உணர முடியும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். செய்தியும் சிந்தனையும்.